அநேக நேரங்களில் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறதுக்கான காரணம் தெரியுமா? இது சத்துரு. அநேக நேரங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு, வீட்டில் சந்தோஷக்கேடு உண்டாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்துரு. இந்த சத்துருவை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கிறான், அந்த ஒரு பொறாமையோ பெருமையோ மேன்மையோ நம்ம வாழ்க்கையில் வேண்டியதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால உங்கள் குடும்பத்தில் சமாதானக்கேடு உண்டாகுதுன்னா அது உங்கள் வார்த்தை இல்லை, அது பிசாசுடைய வார்த்தை. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை அவர் சத்துருக்களின் கைக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. எல்லாரும் எடுத்திருப்பீர்கள் நம்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னுடைய சொந்த குமாரனை தந்தவர் எல்லாவற்றையும் தருவார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்கிற ஆதாரம் இல்லாவிட்டாலும் நம்ம காற்றையும் காண மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தேவன் தருவேன் என்று சொன்னதை நிச்சயம் தருவார் என்கிற காரியத்தில் அநேக காரியங்களாய் நம்ம தியானித்து வருகிறோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை அவர் சத்துருக்களின் கைக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவர். இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், சத்துருக்களின் கைக்கு நம்மை தப்புவிக்கிறவர். அப்போ எப்படி நான் தப்புவிக்கப்படுவேன், எப்படி இந்த சத்துருடைய கைகளுக்கெல்லாம் நான் தப்புவிக்கப்படுவேன் என்று சொல்லும்போது நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் சத்துருவின் கைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருப்பார். நம்முடைய சத்துரு யார் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது நமக்கு நிறைய பேர் மனசில் வருவாங்க. ஆனால் மனசில் வர்றவங்கெல்லாம் நமக்கு சத்துரு கிடையாது. நமக்கு உண்மையிலே சத்துரு யாருன்னா பிசாசானவன் தான் நமக்கு எதிராளி. மனிதர்களெல்லாம் நம்மை போல ஒருவர், நம்மை போல பாடு உள்ளவர்கள் தான் எல்லா மனிதர்களும். அப்போ நம்ம சத்துருக்களாய் நினைக்க வேண்டியது மனிதர்களை அல்ல, சாத்தானையே. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் மனுஷன் செயல்படுகிறான் என்றால் ஒரு மனுஷனை பிசாசு பயன்படுத்தி நமக்கு விரோதமாக செயல்படுத்த முடியும். ஒருத்தன் நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது அவரை கொல்லும்படிக்கு ஒருத்தன் கத்தியை கையில் வச்சுட்டு போய் சபைக்கு முன்னாடி இருந்திருக்கான். அப்போது ஊழியக்காரருக்கு தெரியாது இவன் நம்மளை கொல்றதுக்காக வந்திருக்கிறான்னு தெரியாது. அப்போ இவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இவர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒர்ஷிப் டைமில் அந்த பிசாசு, அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசு என்னை அலக்களித்து எழும்பி, ஐயோ என்னால் இருக்க முடியல அப்படின்னு கேட்டு அப்படி சொல்லும்போது, உன்னை தீத்து கட்டிடலான்னு இந்த மனுஷனுக்குள்ளே என்ன செஞ்சேன், புகுந்தேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு. அப்போது அந்த மனுஷன் கொல்றதுக்கு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த எண்ணத்தில் கிரியேட் செய்கிறது காரணம் என்ன? பிசாசு. அப்போ இதே போல தான் இந்த உலகத்தில் செய்யப்படுகிற எல்லா வித பாவங்களையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனுஷனை துன்புறுத்துகிறது, ஒரு மனுஷனை கொல்லுகிறது, ஒரு இடத்தை கொள்ளையிடுகிறது, நிறைய பேருக்கு விரோதமாக எழும்புகிறது, நிறைய பேரை பாவம் செய்ய வைக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, பிசாசு அவங்களை ஏவுகிறான். இருதயத்தில் திருடுபடியாக பிசாசு சிலரை ஏவுகிறான். யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக 30 வெள்ளிக்காசை வாங்கினான். இதுவும் யாருக்கு வேலை? பிசாசுக்கு வேலை. அவன் லேகியோன் பிசாசு தன்னுடைய சரீரத்தை தன்னைத்தானே என்ன செஞ்சுருந்தான், கிழித்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுது, அவனிடத்தில் யாரும் கிட்ட போக முடியலை, சங்கிலினால் அவனை அடக்கிறது கூட முடியலை. அப்படின்னா கிட்ட போகிறவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கான், அடித்து விரட்டிகிட்ருக்கான். அதான் நம்மளுடைய அர்த்தம்.
சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு மனுஷனுக்கிட்ட போக முடியுமா முடியாதா? போக முடியும். சாஃப்டாக ஒருத்தன் இருந்தானா கண்டிப்பாக பக்கத்தில் போக முடியும். அப்போ இவன் பக்கத்தில் ஒருத்தரும் போக முடியலைன்னா அவன் ஆக்ரோஷமாக செயல்பட்டுருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போது பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அங்கே பாவங்களை செய்ய வைக்கிறான், அடிக்க வைக்கிறான், எதிர்த்து பேச வைக்கிறான், கெட்ட வார்த்தை போட வைக்கிறான், அப்பா அம்மாவுக்கு விரோதமாக எழும்ப வைக்கிறான், சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்ப வைக்கிறான், கொல்லதுக்கு தூண்டுகிறான், தற்கொலைக்கு தூண்டுகிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிசாசானவன் செய்கிறான். அப்போது நமக்கு சத்துருவே யார் தான்? பிசாசு தான். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நெகட்டிவான காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்களுக்குள்ளே எழும்புதுன்னா அது யாருடைய கிரியை? ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் உங்கள் குடும்பத்தில் சமாதானக்கேடு உண்டாகுதுன்னா அது உங்கள் வார்த்தை இல்லை, அது பிசாசுடைய வார்த்தை. நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால், இல்லை அவர் செய்கிற ஒரு செயல்னால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் சமாதானமும் கெட்டு போகுது, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னா அது அவனுடைய வேலை இல்லை, அது பிசாசுடைய வேலை. இந்த பிசாசு உள்ளே இருக்கும்போது தான் யார் வருத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, யார் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, யார் எக்கேடு கெட்டு போன எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற எண்ணம் எப்போ தான் வரும்? பிசாசு உள்ள கிரியை செய்யும்போது தான் இருக்கும். இல்லைன்னா அம்மா பாவம், அப்பா பாவம், அண்ணன் பாவம், தம்பி பாவம், தங்கச்சி பாவம்னா என்னது? பாவம்னா பாவி, அந்த பாவம் இல்லை, அவங்க பரிதாபமாக சொல்லுவாங்கள்ல, அம்மா பாவம், அப்பா பாவம், அண்ணன் பாவம், தம்பி பாவம், அக்கா பாவம், தங்கச்சி பாவம், எல்லாரும் பாவம், அவங்களுக்கு விரோதமாக நான் எழும்பலாமா அப்படிங்கிற தோணும். இப்போ பிசாசு உள்ளே இருந்தேன்னா எப்படி இருக்கும்? யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இது அப்போ உள்ளே இருந்து பிசாசு செய்கிற காரியம். அப்போ இந்த சத்துருவானவரை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். உலக மனிதர்களும் உங்களுக்கு சத்துருவான் எழும்ப முடியும். உங்களுடைய உயர்வுகளை விரும்பாதவர்கள். இப்போ உங்களுக்கு சத்ரு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு சத்ருக்களே இல்லை அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு சத்துருக்களே இல்லைன்னா சத்ரு உருவாக்குறது எப்படி? உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு மாடி கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சத்ரு வரும். அப்படின்னா அப்படி போட்டு பாருங்கள், போடுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு மாடி கூட எழுப்பி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சத்ருக்கள், அதாவது அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் பேசுகிற விதமே கரெக்டு தானே? வேற என்ன, இப்போ உள்ள காலத்தில் ஒரு நல்ல சாரி உடுத்துட்டு போனாலே அங்கே சத்ருக்கள் எழும்பிடுவாங்க. நீங்களும் அனுபவிக்காததான், அனுபவிச்சிருப்பீங்களே. ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு பைக் வாங்கிட்டீங்கன்னா, இல்லை ஒரு புதிய ஒரு பைக் வாங்கிட்டீங்க, ஒரு புதிய ஒரு கார் வாங்கிட்டீங்க, இப்படி இல்லாமல் வந்துச்சுன்னா சத்துருக்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியாது. ஆனால் சத்துருக்கள் வந்து குமிஞ்சிரும். அப்போ நான் சொல்லுகிறேன், இப்படி உலகத்துலேயும் சத்துருக்கள் எழும்புவார்கள். அவர்கள் பேசுகிற தீமையான வார்த்தைகள், அவங்களுடைய தீய எண்ணங்கள், அதை எடுத்துகிட்டு பிசாசு நம்ம வாழ்க்கையில் போராட வருவான். அப்போ நமக்கு அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி நம்ம இடத்துல உருவாக வேண்டும். இப்போ எல்லாருக்கும் கண்ணை அடைக்க முடியுமா? பெருசாக வீடு கட்டுறவங்க சுற்றி நெட்டு போட்டுட்டு என்ன செய்வாங்களாம்? கட்டுவாங்களாம். அது வெளியேந்து பார்த்தா அப்படியே தெரியும் அப்பட்டமாக. அந்த நெட்டு போட்டு பிரயோஜனம் வேணும் இல்லை, போடுங்க, போட தப்பு சொல்லலை. ஏன்னா இப்படி வீடு கட்டுறவங்க இப்போல்லாம் அது ரொம்ப கம்மி. முன்னாடிலாம் வீட்டுக்கு வெளியே ஒரு மண்டை ஓடு மாதிரி அந்த ஒரு மண் சட்டியில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு 2 உருண்டையை வரைஞ்சி கண்ணும் மூக்கும் வச்சு உள்ள சட்டை பேண்டெல்லாம் போட்டு இப்படி ஈத்து கட்டி தூக்கியிருப்பான். அது எதுக்குன்னா, ஏன் நான் வீடு கட்டிகிட்ருக்கேன், யாருக்கு கண்ணும் வீட்டுக்கு மேலே பற்றக்கூட, எவனா அந்த பொம்மையை ரசித்து பார்த்துட்ருப்பானா? சின்ன பிள்ளைகள் பார்த்து பயந்து போவோம், பேயை கட்டி விட்ருக்கு. மற்றபடி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம உலக மனுஷனுடைய கண்களை மூடுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்டையும் போய் நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் எரிச்சல் படாதீங்க, நீங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் நம்ம சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றப்பட வேண்டும். அவ்வளோதான், சரியா? யார்கிட்டையும் நம்ம ஒன்றும் இல்லைன்னு காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, எல்லாம் இருக்குன்னு காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு
அதில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற குடும்பத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வாகனத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வீட்டை நான் அனுபவிக்கிறேன். இதில் நான் பெருமை பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை, தாழ்த்தி பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாடி தான் இருக்கா, ஒரு மாடி எனக்கு ஆண்டவர் தந்திருக்கா, அது எனக்கு போதும். இல்லை 2 மாடி தந்திருக்க, 2 மாடி எனக்கு போதும். இல்லை எனக்கு டெரஸ் பில்டிங்கே இல்லை, ஒரு ஷீட்டு போட்டு வீடு தான் ஆண்டவர் தான், அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அது எனக்கு போதும். அந்த ஒரு மனசை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கிறான், அந்த ஒரு பொறாமையோ பெருமையோ மேன்மையோ நம்ம வாழ்க்கையில் வேண்டியதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது உங்களுக்கு சத்துருக்கள் எப்படி எழும்புறாங்கன்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. யார் உங்களுக்கு சத்துருன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி சத்துருக்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். சரி, இப்போ பாருங்கள், சங்கீதம் 18வது சங்கீதம் அவருடைய 48வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:48 வசனம். என் சத்துருக்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எல்லாரும் அப்படியே உங்க மேலே கை வச்சுட்டு சொல்லுங்க, ஏசப்பா நீரே எங்கள் சத்துருக்களுக்கு எங்களை விலக்கி விடுவிக்கிறவர். அநேக நேரங்களில் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்துரு. அநேக நேரங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு, வீட்டில் சந்தோஷக்கேடு உண்டாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்துரு. இந்த சத்துருவை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இது கர்த்தராலே ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிங்க. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட நீர் என்ன உயர்த்துகிறீர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்பும்போது, ஆண்டவரை நம்முடைய துணையாக நம்ம கொள்ளும்போது, நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களை விட நம்மளை ஆண்டவர் உயர்த்துவாராம். ஆனால் ஒரு நாளும் நம்ம ஜெபம் கம்பேரிட்டிவாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் அவனை விட என்ன உயர்த்துங்க, அவனை விட என்னை ஆசீர்வதிங்க, அவனை விட எனக்கு நிறைய வருமானத்தை தாங்க. நோ, அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஜெபம், ஆண்டவரை நீர் என்னை வைத்திருக்கிற திட்டத்தில் நான் நிற்க விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாரா? எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட அவர் என்னை உயர்த்துவார். அது அவருடைய வேலை. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். அதோடு கூட சொல்லுகிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா ஆபிரகாம் பெருமையை விரும்புகிற ஒரு மனுஷனா இல்லை. ஆனால் ஆண்டருடைய வேலை நம்ம பெருமைப்படுத்துவார். அதே போல தான் நம்ம மற்றவங்களோட உயர்த்தப்படணும் நம்ம நினைக்கவே கூடாது. அது ஒரு தவறான ஒரு நினைப்பு. ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நான் நிற்கிறேன், அப்படி நான் விரும்புகிறேன், அதான் நம்முடைய ஆசை தவிர. ஆனால் ஆண்டவருடைய செயல் என்ன? நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட நம்மை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அவருடைய 1ஆம் வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அதுக்கு பிறகு நான் இடையில உங்களுக்கு 2 ஹோம்ஒர்க் தந்தேன், பண்ணீங்களா? நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன்? எஸ்தரில் 2ஆம் அதிகாரத்துலேருந்து 7ஆம் அதிகாரம் வேறு இன்னொன்று சொல்லியிருந்தேனே, அதில் வாசிங்களா? சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இந்த 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறார் தாவீது என்பதை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அது இன்றைக்கி நம்மளோட டாபிக் இல்லை. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அந்த அதிகாரம் முழுசுமே என்னது தான் பாட்டு. ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 10:36 வாசிங்க. மத்தேயு 10:36 டக்குன்னு எடுத்து வாசிங்க. சொல்லுங்க, எப்படி? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு. அப்போ காலையில் வீட்டில் சண்டை போட்டுட்டு சர்ச்சில் பாடுறது யாரு? அன்னைக்கு சத்துரு யாரா இருப்பா?
ஒருவேளை ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒருவேளை ஒய்ஃபாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளா. இங்கே வந்து சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்யணும். இப்போ இன்னைக்கு ஒரு அடி விடும். நான் மத்தியானம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது சத்துருக்கள் எனக்கு வீட்டாரே. அப்போ நமக்கு இப்போ ப்ரேயர் பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே சத்துருக்கள், ஏதாவது சத்துருவை நினச்சிட்டு அதை அப்படி. நான் சொல்கிறேன், ஒரு நாள் நம்ம பாட்டு பாட போகிறோம் எப்படின்னா, எனக்கு சத்துருக்களே இல்லை, எனக்கு விரோதமாக எழும்பினவர்களே இல்லை, எனக்கு யாருக்கு மேலும் கசப்பு இல்லை, சத்துருக்கள் எழும்பி பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும். ஹல்லேலூயா. இவனை எதிர்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று எல்லாரும் பலவீனம் அடையக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? இது மனுஷனால் ஒருவேளை சாதிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பலனை அடைந்தான். அவனுடைய தகப்பனுடைய நாட்களிலே மூடப்பட்ட கிணறுகளை மீண்டும் தோண்டும் பொழுது அங்கே இருந்த மேய்ப்பர்கள் அதை அவனுடைய தங்கள் வசம் பிடிக்கும்படிக்கு ஒவ்வொரு துறவையாக தோண்டும் போது ஒவ்வொன்றையும் அவங்க வசம் பிடிக்கிறாங்க. முதல் துறவுக்கு ஏசேக்கு என்று பெயர் எடுக்கிறான், அதையும் எடுத்துட்டாங்க. சித்னா என்று 2வது பேர் எடுக்கிறான், அதையும் எடுத்துட்டாங்க. அடுத்தது தோண்டுகிறான், அதுக்கு ரெகோபோத் என்று பேர் எடுக்கிறான். இப்போ அந்த மேய்ப்பர்களால் இவனை டாமினேட் பண்ண முடியல. ஏன்னா இந்த மேய்ப்பர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் இப்படி ஒரு துறவை தோண்ட முடியாது. ஆனால் ஈசாக்கு தோண்டுகிற துறவை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவன் எடுக்கிற முயற்சி எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இப்போ ஒரு கட்டத்தில் எதிராளிகளுக்கு என்ன வந்துட்டு, இவனை எதிர்த்து பிரயோஜனம், இவனை பகைச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு இவன் கூட நண்பனாக இருந்தா நமக்கு தான் பிரயோஜனம் என்கிற லெவலுக்கு கர்த்தர் உங்களையும் நம்மையும் நம் சபையாரையும் கொண்டு வருவாராக. அப்போ இந்த 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் வாசிக்கணும். சங்கீதம் 2 சாமுவேல் 22:1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அது அழகாக இருக்கும். எப்படி ஆண்டவரை அவர் புகழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பாடல்களை வரும் நாட்களிலே கர்த்தர் நம்முடைய நாவிலும் தருவாராக. ஹல்லேலூயா. சரி, தாவீதுக்கு முதல் சத்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? சவுலுக்கெல்லாம் முன்னாடி கோலியாத்துக்கு முன்னாடி 2 சத்துருக்கள் இருந்தாங்க. யார்? சிங்கமும் கரடியும். அதுக்கு ஒரு வீட்டில் ஒரு சத்துரு இருந்தார். யார்? அவங்க அப்பா. தாவீதினுடைய அப்பாவிடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி, உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நிறுத்தின போது தாவீதினுடைய அப்பா தாவீதை மென்ஷன் பண்ணவே இல்லை, லிஸ்ட்லேயே கொண்டு வரல. அவனுடைய எல்லா சகோதரர்களையும் கொண்டு வந்து நிறுத்தினாரே தவிர அவன் எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு கிடப்பான், அவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இந்த சகோதரர்கள் தான் கொஞ்சமாவது இராணுவ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொஞ்சமாவது பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டவுட்டாக இருக்காங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல அழகாக இருக்காங்க, பலமாக இருக்கிறாங்க, அவன் அப்படிலாங்க அதுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லி சொந்த தகப்பனே மட்டன் தட்டின ஒரு மனுஷன் தான் தாவீது. அதான் வசனம் கரெக்டாயிட்டா? வீட்டாரே அவன் சத்ரு. ஆண்டோடைய சித்தம் என்ன? தாவீது ராஜாவாக மாற்றப்படுறதுக்கு. ஆனால் மாற்றப்படுறதுக்கு விரோதமாக செயல்பட்டது யாரு? தகப்பன். அப்போ சத்ரு தானே. இன்னைக்கு அப்படி வீட்டில் உங்கள் சத்ரு இருந்தாலும் அந்த சத்ருக்கள் எல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த சத்ரு, சிங்கம் கரடி சத்ரு, கோலியாத் என்கிற சத்ரு எல்லாவற்றையும் தாவீது கர்த்தருடைய நாமத்தினால் மேற்கொண்டான். இதுக்கு பிறகு ஒரு பெரிய சத்ருன்னா யாரு? நீங்கள் முதல்ல சொன்னது சவுல் அவனுடைய மாமனார். கரெக்டா? மாமனார் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு சத்ரு இருந்தான், அவனுடைய மகன் அப்சலோமும் தாவீதை கொல்றதுக்கு. இப்படி ஒரு மனுஷனுக்கு பாருங்க, சொந்த மாமனார், சொந்த பையன், இன்னும் என்ன சொல்கிறான், என்னோடு கூட அப்பம் புசித்தவர்களும் என்னோடு கூட எல்லாம் செய்தவர்களும் எனக்கு விரோதமாக குதிகாலை தூக்கினார்கள். அப்படின்னா எனக்கு விரோதமாக என் கூட சாப்பிட்டு, என் கூட படுத்து, என் கூட சந்தோஷமாக இருந்தவங்கெல்லாம் இப்போ எனக்கு விரோதமாக நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ தாவீதினுடைய எனிமிட்டி லெவலை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் அவனுக்கு சத்துருக்கள்.
ஆனால் அந்த தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாட்டு. இப்போ பாருங்க, தாவீதை போல சத்துருக்கள் நமக்கு யாருக்குமே இல்லை. தாவீதை லிட்ரலாக கொல்றதுக்கு அவனுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க. அவனை உலகத்திலே இல்லாமல் போக பண்ணுறதுக்கு சத்துருக்கள் இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட சத்துருக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா? அப்படி உங்களை கொல்றதுக்கு நினைக்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, ஏதாவது பண்ணுவோம் நம்ம. இருக்காங்களா? இல்லை, அப்படி இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சத்துருக்கள் நமக்கு இல்லை. தாவீதை போல ஒரு சத்துருக்கள் நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள். நம்ம நல்லா வாழ முடியாதபடிக்கு, ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற லக்கை அடைய முடியாதபடிக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதில் வியாதி என்கிற சத்துருவும் இருக்குது, பணப்பிரச்சனைகள் என்கிற சத்துருவும் இருக்குது, கடன் பாரங்கள் என்கிற சத்துருவும் இருக்குது. இந்த சத்துருக்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற நாட்கள் இதுவாக இருக்கிறது. இயேசு நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாட்களை நீங்கள் விசுவாசித்து ஆண்டோடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார்.